ரஜினிகாந்தை வைத்து கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குகிறார். படத்துக்கு தர்மன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் தொடங்கி இருக்கும் ஷூட்டிங்ல ரஜினிகாந்த் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறாராம். இந்நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அஸ்வந்த் மாரிமுத்து தர்மன் பட ஷூட்டிங்ல நடந்ததை சொல்லியிருக்கிறார். ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. அதற்கும் முன்னதாக ரஜினியை வைத்து கமல் ஒரு படத்தை தயாரிக்க முடிவெடுத்திருக்கிறார். முதலில் அந்த படத்திற்கு KS ரவிக்குமாரை இயக்குனராக போட நினைத்தாங்க. ஆனால் அது ஒத்து வராததால சுந்தர் சி உள்ளே வந்தார். அறிவிப்பும் வெளியானது. இருப்பினும் அவரும் வெளியேற சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்து வெளியே சென்று விட்டார். இப்படி இயக்குனர்கள் உள்ளே வருவதும் போவதுமாய் இருப்பதால இந்த படத்தின் கதி என்னாகுமோ என்ற அச்சம் இருந்தது. ஒரு வழியா அஸ்வந்த் மாரிமுத்துவை ஃபிக்ஸ் செய்து விட்டாங்க படக்குழு. டிராகன் படம் வெற்றி அடைந்த போது ரஜினியை சந்திக்கையில் சொன்ன ஒன்லைன் தான் அஸ்வந்த் டெவலப் பண்ணி இருக்கிறாராம். படத்திற்கு அனிருத் இசையமைக்க சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. மேலும் மீனாட்சி சௌத்ரேவும் இதில் கமிட் ஆகி இருப்பதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் மருத்துவராக நடிப்பது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கையில் நமக்கு தெரிந்தது. அதே சமயம் ஹாலிவுட்ல வெளியான த குட் டாக்டர் என்ற வெப் சீரியஸின் ரீமேக் தான் இந்த படம் என்ற தகவல் பரவியது. ஆனால் அதனை அஸ்வந்த் மாரிமுத்து திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மேலும் படையப்பா மற்றும் வேட்டையாடு விளையாடு படங்களை கலந்த கலவையா இது இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். எனவே தர்மன் மாஸ் பிளஸ் கிளாஸ் என ரெண்டும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. 2 ஜாம்பவான்களுக்கு படம் செய்வதால இதனை ரொம்பவே ஜாக்கிரதையா கையாள்கிறாராம் இயக்குனர். இதற்கு முன்பு அவர் 2 படங்களை கொடுத்திருந்தாலும் இந்த படத்தை முதல் படம் மாதிரி நினைத்து வேலை செய்கிறாராம். சில நாட்களுக்கு முன்பு தான் சென்னையில் ஷூட்டிங் தொடங்கியது. அதில் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நடித்த காட்சிகளை அஸ்வந்த் ஷூட் செஞ்சிருந்தார். இந்நிலையில் தனியார் ஊடகத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அஸ்வந்த் தர்மன் ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். அவர் பேசுகையில், தர்மன் திரைப்படம் எனக்கு மிக பெரும் பொறுப்பு. நேற்று செட்டில் ரஜினி சாரிடம் இதை பற்றி ரொம்ப யோசித்தா கால் நடுங்கும் சார். அதனால தான் எதையும் யோசிக்காமல் ஜாலியாக படம் செய்கிறேன் என சொன்னேன். அவரோடு ஜாலியாக இருக்கு. அவருக்கு வயதான மாதிரியே தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் துள்ளி குதிக்கிறார். செம எனர்ஜியாக இருக்கிறார். தர்மன் ரொம்ப நேர்த்தியான படமாக இருக்கும். ரஜினியிடம் இருக்கும் அத்தனை விஷயங்களும் என்னுடைய ஸ்டைலும் சேர்ந்து இந்த படம் வரும். பலர் ரஜினி கமலோடு படம் செய்ய வேண்டும் என இருக்கிறாங்க. அவர்கள் சார்பாக இந்த படத்தை நான் செய்கிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படமாக வச்சு ஒழுங்கா படமாகி வெளியே வருமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் தர்மன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.